ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி நல்ல ஒரு ஹெல்த்தியான கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் வெந்தய கஞ்சி. இது கூடவே ஒரு துவையல் ரெசிபியும் பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு குளிர்ச்சி தரதுக்கு மட்டும் இல்லை, வயிற்று புண்ணுக்குமே இது ரொம்ப நல்லது. வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கிறேன். வெந்தயத்தை நல்லா கழுவிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதை ஊற வச்சிடலாம். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம், இல்லை நீங்கள் ஓவர் நைட்டு கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். வெந்தயத்தை இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும்போது கசப்பு சுவை அதிகமாக தெரியாது. நான் இங்கே ஒரு 2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற எந்த அரிசி வேணாலும் இதில் பயன்படுத்திக்கலாம். பச்சரிசி கூட பயன்படுத்தி செய்யலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கழுவிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அரிசியும் பயிரை மட்டும் ஒரு குக்கருக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம்ல வெந்தயம், அந்த தண்ணியோடவே இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு வெள்ளைப்பூடு முழுசாக உடச்சி சேர்த்துருக்கிறேன். நிறைய பூண்டு சேர்க்கும்போது இந்த கஞ்சி ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு அரிசிக்கு 6 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். அடுத்து நமக்கு தேவைப்பட்டால் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே கல் உப்பு தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதில் ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு குக்கர் ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா கம்ப்ளீட்டாக அந்த ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அரிசி பயிறு எல்லாம் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இதை லைட்டாக ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணி விட்டுடலாம். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கஞ்சி பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் சேர்க்குற தண்ணி நல்லா சுடு தண்ணி தான் சேர்க்கணும். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி சேர்க்கக்கூடாது. சேர்த்து நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. இது ஆறுனதும் கொஞ்சம் கூட கெட்டியாகி வரும். அதனால் அதை கணக்கு பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இது இப்போ நமக்கு நல்லா ஒரு கொதித்து வரட்டும். இதில் நம்ம வெந்தயம்லாம் சேர்த்துருக்குறோம். ஆனால் கசப்பு சுவையெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய், அந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தேங்காயெலாம் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு கொதி வந்தாலே போதும். நல்லா இது போல் கலந்து எடுத்துகிட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதில் நல்லா உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய வெந்தயம், தேங்காய், பச்சை பயிரெலாம் சேர்த்துருக்குறோம். ரொம்ப குளுமை மட்டும் இல்லை, வயிற்று புண்ணுக்குமே இது ரொம்ப நல்லது. சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒருக்கா செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. நான்லாம் இதை வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது செஞ்சுருவேன். ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான ஒரு ரெசிபியும் கூட. இது போல் அந்த தேங்காவை நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு துவையல் ரெசிபி பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 வத்தல் சுட்டு சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி வத்தலை சுட்டு சேர்க்கும்போது சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 சின்ன வெங்காயம், கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொட்டை போல் புளி சேர்த்தாலே போதும். ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த துவையல் நல்ல வாசனையாக இருக்கும். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சுடு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எந்த எண்ணெய் எதுவுமே சேர்க்கல. ஒரு ஹெல்த்தியான ஒரு கஞ்சி ரெசிபி. இது பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்சுன்னு எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வயிற்று புண்ணுக்குமே ரொம்ப நல்லது. உடம்பை நல்லா குளிர்ச்சியாகவும் வச்சுருக்கும். இந்த துவையலோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போல் நிறைய ஹெல்த்தியான ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் எண்டு ஸ்க்ரீன் ஐ கார்ட்லலாம் கொடுத்துருக்குறேன். ஃப்ரீ டைமில் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.